உண்டு. வாரத்தில் கொடுக்கப்படுகிற செய்திகள் வாரத்தில் இருக்கு. நீங்கள் வந்து வாரந்தோறும் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இல்லை மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அனுப்பி வைக்கலாம். அது அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக இது ஒரு தேவ செய்தி. ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகள். ஏன்னா பந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேவையானது, அவசியமானது. ஏன்னா பந்தி இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள் ஒருவர் நுழைய முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா, கடைசி நாளில் எழுப்பப்படணும்னா அவனுக்கு பந்தி அவசியம். அப்ப யாருக்கு பந்தி கொடுப்பாங்க? யார் பந்தி எடுக்க தகுதி உள்ளவர்கள்? அப்போ ஞானஸ்தானம் எடுத்து பந்தியில் நுழையக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. முடிஞ்ச நீங்க நோட் பண்ணிக்க சொல்றேன். ஒண்ணு கல்யாண ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம்? கல்யாண ஞானஸ்தானம். கல்யாணத்துக்காகவே ஞானஸ்தானம் எடுப்பாங்க. எதுக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க? கல்யாணத்துக்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிறது. இது கல்யாண ஞானஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் ஞானஸ்தானம் உங்களுக்கு பைபிள்ல இல்ல சொல்றது. இது பைபிள்ல இல்ல, பைபிளுக்கு வெளியே இருக்கு. என்ன ஞானஸ்தானம்? இப்ப சொல்ற காதல் ஞானஸ்தானம் என்ன? லவ் பண்ற பொண்ணுக்காக பையன் ரட்சிக்கப்படாத ஒருவர் ஞானஸ்தானம் எடுப்பது. லவ் பண்ற பையனுக்காக ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பேர் என்ன ஞானஸ்தானம்? காதல் ஞானஸ்தானம். அடுத்து பண்டிகை ஞானஸ்தானம் ஒண்ணு இருக்கு. என்ன ஞானஸ்தானம்? பண்டிகை ஞானஸ்தானம். என்ன அர்த்தம்? பண்டிகையை பார்த்து ஞானஸ்தானம் எடுப்பாங்க. கிறிஸ்துமஸ், அப்புறம் ஈஸ்டர். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் அது பண்டிகை ஞானஸ்தானம். பிடிச்ச நாள் ஞானஸ்தானம் தெரியுமா? இது நீ சொல்ற பிடிச்ச நாள் ஞானஸ்தானம். அவங்களா ஒரு நாள் தயார் பண்ணிக்கிறது, பிடிச்ச மாதிரி ஒரு டேட்டை பார்த்து ஞானஸ்தானம் பேப்டிசம் இல்ல, டேட்டை பார்த்து அதுக்குள்ள ஏசப்பா வந்துட்டு என்ன பண்றது? டேட்டை பார்த்து பிடிச்ச ஞானஸ்தானம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அடுத்து பெற்றோர்களின் ஞானஸ்தானம். பெற்றோர் சொல்லிட்ட பிற்பாடு ஞானஸ்தானம். கடவுள் பேசுவாங்க எடுக்க மாட்டாங்க, ஊழியர் பேசுவாங்க எடுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா சொல்றாங்களா எடுக்கலாம். நான் சொல்ல உங்க அப்பா அம்மா பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. அப்பா அம்மா பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க நினைக்கிறீங்க? சத்தியமா சொல்றேன், அப்பா அம்மா பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. இந்த பைபிள் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்போ பெற்றோருக்கு பிடிச்ச நாளுக்கு ஞானஸ்தானம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கல்லறை ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம்? கல்லறை ஞானம். ஏன்னா செத்த ஏசப்பா கிட்ட போனா அவங்க கிறிஸ்தவனா இருக்கணும், ஏசப்பா பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கடைசி அந்த மூச்சு அப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நேரத்தில் தண்ணீரை முக்கிடுவாங்க. ஏன்னா கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஞானஸ்தானம் தருவாங்க. இந்த ஞானஸ்தானமும் பைபிள்ல சொல்லப்படல. என்ன ஞானஸ்தானம்? கல்யாண ஞானஸ்தானம், காதல் ஞானஸ்தானம், கல்லறை ஞானஸ்தானம், பண்டிகை ஞானஸ்தானம், குடிச்சல ஞானஸ்தானம், பெற்றோர்கள் விருப்பத்தின்படி ஞானஸ்தானம். இந்த மாதிரி ஞானஸ்தானங்கள் பைபிள்ல இல்ல. இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன். என்கிட்ட இருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன், அது நீங்க கேட்டுக்கலாம். நிறைய வார்த்தைகள் அது எழுதியிருக்கோம். நோட்ஸ்ல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கும், நிறைய செய்திகள் இருக்கு. அது உங்களுக்கு கொடுத்தாலே நீங்க அதை கேட்டுக்கிட்டாலே நிறைய பாகங்கள், நிறைய பார்ட்ஸ், நிறைய பாகங்கள் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து செய்திகள் இருக்கு. கேட்டுட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம். அது இன்னைக்கே வேணாலும் கூட பேப்டிசம் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அது யாருன்னா பேர் கொடுத்து உங்க பேர் வச்சு உங்களுக்கு காமிச்சு அவங்களுக்கு மாற்றம். ஓகே, பேப்டிசம் எடுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இருக்கு, அவங்க பேர் மட்டும் போட்டு பேப்டிசம் குரூப் அப்படின்னு போட்டுட்டு அந்த செய்தி அனுப்புறேன். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆடியோ மாத்திரம் இருக்கும், கேட்க பண்ணுங்க. அது நோட் எழுதிக்கீங்க, ஜபம் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கோகுல் தம்பிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆத்துல தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அந்த தம்பிக்கு மாத்திரம் நான் வந்து ஐஎஸ்டா ஞானஸ்தானத்தை கொடுத்து செய்து அவன் தம்பி தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பேசியிருக்கான். எனக்கு அந்த மகனுக்கு தனிப்பட்ட ஞானஸ்தானம் 100 பாயிண்ட் பேசியிருக்கேன். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எடுக்கிறது முன்னாடி எப்படி இருக்கணும், எடுக்கும்போது எப்படி இருக்கணும், எடுக்க துறை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் குறித்து தெளிவாக பேசியிருக்காங்க. அதனால் இப்பொழுது நீங்க புரிந்து கொள்வதற்காக அதனுடைய வார்த்தை சொல்ல, ஞானஸ்தானம் யார் எடுக்கணும், ஞானஸ்தானம் யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம். மேத்யூ திருப்பி கொள்ளுங்க,
மேத்யூ சாப்டர் 28 மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல 19 வசனம் தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். 19 வசனத்துல ஞானஸ்நானத்தை எடுக்கிறவர்கள் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னா 12 சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளை சீஷராக்க வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி, அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த பைபிள் தான் அந்த சீஷராக்கிங்கிற சொல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ யார் சீஷனாக மாறுகிறானோ அவன் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவன். சீஷன் என்று சொன்னால் என்ன? குருவை பின்பற்றக்கூடியவன் தான் சீஷன். தமிழ்ல நம்ம நல்லா சொல்றோம், குரு. குருவை யார் பின்பற்றுகிறானோ அவன் சீஷனாக இருக்கிறான். நமக்கு குரு யாரு? ஏசப்பா. அப்போ ஏசப்பாவை பின்பற்றக்கூடிய ஒருவன் தான் சீஷன். அந்த சீஷன் அப்படின்னு சொன்னாலே அந்த சீஷன்ல யார் சீஷன்? ஒரு முறை நான் பேசியிருக்கிறேன், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த தலைப்புல சீஷன் என்றால் யாரு? ஒன்று, சிலுவையில் அறையப்பட்டவன் சீஷன். இரண்டாவது, சிலுவையை சுமந்து கொள்ளுகிறவன் சீஷன். மூணாவது, சிலுவைக்கு பின் செல்லுகிறவன் சீஷன். புரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரா மாறணும்? ஒன்று, சிலுவையில் அறையப்படணும். இரண்டாவது, சிலுவையை சுமக்கணும். மூணாவது, சிலுவைக்கு பின்ன சிலுவை நாதருக்கு பின் செல்லுகிறவன் சீஷன். அப்ப சீஷராக்கி, அப்போ ஒரு அவிசுவாசி விசுவாசியே மாற்றப்பட வேண்டும். விசுவாசி தேவ பிள்ளையாக, ஒரு அவிசுவாசி தேவ பிள்ளையா மாற்றப்படணும். தேவ பிள்ளை சீஷனா, இது விசுவாசியா மாறணும், விசுவாசி சீஷனா மாறணும், சீஷன் மனவாட்டியா மாறணும். இதான் நமக்கு ப்ராசஸ். அவிசுவாசி, அடுத்து விசுவாசி, அதுக்கடுத்து தேவ பிள்ளை, அதுக்கடுத்து சீஷன், அதுக்கடுத்து மனவாட்டி. அப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு தேவை. அப்போ நாம் சீஷர்களா இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்கலாம், பந்தியில் நுழையலாம். இப்ப ரெண்டு காரியங்கள் மத்தியில் வைக்கிற, ஒன்று ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கான செய்தி, இரண்டாவது ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கான செய்தி. நாம் எடுத்திருந்தாலும் எடுக்காம இருந்தாலும் இன்றைக்கு நாம் சீஷர்களாக மாறி கர்த்தருடைய பந்தியில் நுழையணும். யார் சீஷன்? சிலுவையில் அறையப்பட்டவன். பைபிள் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் சொல்றாரு. அப்போ நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குறைகள், மீறுதல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி இந்த சிலுவையில் அறைவது? அர்ப்பணத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, பாவ அறிக்கையின் மூலமாக. பைபிள்ல நீதிமொழி 7:13 நம்ம வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் அவன் வாழ்வடைய முடியாது, அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:13 நம்ம அப்படி வாசிக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்யணும், இரண்டாவது பாவத்தை விட்டு விடணும். பக்கத்துல சொல்லுங்க, பாவத்தை அறிக்கை பண்ணணும், அந்த பாவத்தை விட்டு விடணும். நம்ம என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கை பண்ணணும், பாவத்தை
விட்டு விடணும். அப்பதான் நம்ம யாரு? சீஷர். பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விடுகிறதுக்கு பேர் தான் சிலுவையில் அறையப்படுதல். பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விடுகிறதுக்கு பேர் தான் சிலுவையில அறையப்படுதல். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசனை, நீங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சு அதை விட்டுடணும். அப்போதான் நீங்க சிலுவையில் அறையப்பட்டீர்கள் அர்த்தம். அப்ப ஞானஸ்நானம் ஃபேக்ட் பிரேயர் அப்புறம் சொல்லிக்கிறேன். ஃபேக்ட் பிரேயர், ஃபேக்ட் FAT ஃபேக்ட் பிரேயர். ஃபேக்ட் பிரேயர் உங்களுக்கு தேவை. ஞானஸ்நானம் எடுக்கிறது ஃபேக்ட்னா எஃப்னா forgiveness prayer, ஏனா authority prayer, தீனா thanksgiving prayer. ஃபேக்ட் பிரேயர், forgiveness, authority and thanksgiving. அது மூணு. அப்புறம் மன்னிப்பின் ஜெபம், அதிகார ஜெபம், நன்றி சொல்லுகிற ஜெபத்தோடு கூட தான் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், பந்தியில நுழையணும். அப்ப சிலுவையில் அறையப்படுவது கர்த்தர் பேசுறாரு. இன்னும் நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய குணாதிசயங்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு தேவ சத்தம், ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களுக்கு இது தேவ சத்தம் தான். சிலுவையில் நாம் அறையப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய சிந்தை சிலுவையில் அறையப்படணும், நம்முடைய கண்கள் சிலுவையில் அறையப்படணும், நம்முடைய நாவு சிலுவையில் அறையப்படணும், நம்முடைய இருதயம் சிலுவையில் அறையப்படணும், நம்முடைய உணர்வுகள் சிலுவையில் அறையப்படணும், நம்முடைய சரீர ஆசைகள் சிலுவையில் அறையப்படணும். 1 யோவான் 2:14 வாசிக்கும் பொழுது கர்த்தர் வெறுக்கக்கூடிய 3 காரியங்கள் இருக்கு. 1 கண்களின் இச்சை, 2வது மாம்சத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. அப்போ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். இது 3மே நமக்குள்ள இருந்து வெளியே வருது. கண்களின் இச்சை நமக்குள்ள இருந்தா வெளியே வருது, மாம்சத்தின் இச்சை நமக்குள்ள இருந்தா வெளியே வருது, ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ள இருந்தா வருது வெளியே வருது. ஆகவே அவைகளை நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில அறைய வேண்டும். சிலுவையில் அறைய வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய குணாதிசயங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய மாம்ச சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் சிலுவையில் அறையப்படணும். ஏன்னா உண்மையாகவே பாருங்க, நம் தேவ ஆலயத்தில் நுழையலாம். ஒரு தேவனுடைய மனிதர் எப்படி சொன்னாரு, ஒரு தேவனுடைய ஊழியர் என்ன சொன்னாருன்னா, பந்தி கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அடுத்த மாசம் பண்டிகை, அன்றாட மாசம் பண்டிகை. அவர் என்ன சொல்ற, ஒரு எச்சரிக்கை சொன்னாரு. நான் கேட்கும் போது அந்த எச்சரிக்கை என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த மாசம் பந்தி எடுக்கல, அடுத்த மாசம் பந்தி எடுக்கல, நீ நடிக்கிற, ஆனா அடுத்த மாசத்துக்கு நீ செத்துட்டீங்கன்னா பரவத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற அந்த ஊழியர் சொல்றாரு. அந்த வார்த்தை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாசம் பந்தி எடுக்கல, அடுத்த மாசம் பந்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அடுத்த மாசத்துக்கு நீ செத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீ மோட்சத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா பைபிளை தெளிவா இருக்கு, கர்த்தருடைய பந்தி நம்ம உயிர்ப்பிக்கிறது. கடைசி நாள் நம்மை உயிரோடு எழுப்புகிறது கர்த்தருடைய பந்தி. ஆண்டுடைய சரீர ரத்தம் நமக்குள்ள இருந்தா கடைசி நாட்களில் எழுப்பப்படுகிறோம், பரலோகத்தின் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறோம் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்ன சொல்ல வர, சிலுவையில் அறையப்படணும். ஞானஸ்நானம் எடுக்கிறது மாதிரி சிலுவையில் நல்லா அறைந்து நம்முடைய வாழ்க்கை சிலுவையில் ஒப்பு கொடுத்து பந்தியிலே நாம் நுழையணும். ஞானஸ்நானத்துக்குள்ள நுழையும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்ப இதெல்லாம் இன்னும் அறையப்படல. யோசித்து பாருங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டு கூட சில பழக்க வழக்கங்கள் மாறாம இருக்கலாம், குணாதிசயங்கள் மாறாம இருக்கலாம். சொந்தம் இல்ல, நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ண, ட்ரை இல்ல, கலப்பையில் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கவே அந்த டாக்டர் இப்படி சொல்றாரு, நீ தப்ப திடீர்னு விட்டுட்டு உனக்கு அது எஃபெக்ட் ஆயிடும், பைபிள் அப்படி சொல்லவே ராமன் சொல்றேன், நாமே சொல்ல மாட்டேன். டாக்டர் என்ன சொல்றாரு, ஒரு பழக்கத்துல அடிக்ட் ஆகுதுன்னா அந்த பழக்கத்துல உடனே விட்டுட்டு ஒரு ரிவர்ஸ் ஆயிடும். யார் சொல்றாரு? ஏசாமி சொன்னாரா? நமக்கு அந்த திருப்தி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி, ஒரு தண்ணி அடிக்கிறோம்னு வச்சுக்கலாமே, தண்ணி அடிக்கிற ஃபுல் கோட்டர் கோல்சாமி காலில் குடிச்சாலும் நைட் வரைக்கும் கோட்டர்ல தான் இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் தண்ணி அவ்வளோதான் பேச்சு சார நாட்டில் மூச்சுன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் சொல்ற, நீ உரைட்டை முட்டுறாத, உரைட்டை முட்டிட்டா உங்களோட உயிருக்கு அது விவசாய ஆபத்தா மாறலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா பைபிள் எங்கேயும் கர்த்தர் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? அறிக்கை செஞ்சு அதை என்ன பண்ணு, விட்டுரு அப்படிதான் கர்த்தர் சொல்ல. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கர்த்தர் சொல்லல, பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா விட சொல்லல.
மறுபடியும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அல்லது கேட்கிற மாதிரி சில கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீ போய் சொல்லிட்டே யாரா போய் சொல்றீங்களா? யாருமே சொல்ல மாட்டீங்க. நல்ல பரிசுத்தவான்கள் தான். நம்ம வாய் திறந்தால பொய்யே வராது நம்ம வாய் இல்லையா? பொய் சொல்றதுக்கு பேர் என்ன? பொய் சொல்றதுக்கு பேர் என்ன? பாவம். இன்னும் தெரியுங்களா? பொய் சொல்ற கூட பரலோகத்துக்கு வர முடியாது. பொய் சொல்லுகிற நாள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதான் நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு வார்த்தை இருக்குல்ல, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தல. நான் சொல்றேன், ஒரு உண்மையை சொல்லி 1000 கல்யாணத்தை நிறுத்தலாம். என்னுடைய அகாரதி அது. ஒரு உண்மையை சொல்லி 1000 கல்யாணத்தை நிறுத்திடலாம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறதை விட ஒரே ஒரு உண்மையை சொல்லி 1000 கல்யாணத்தை நிறுத்திடலாம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். எனக்கு அன்பான தேவர்களே, பொய் சொல்லுகிற நாவு சிலுவையில் அறையப்படும். பொய் சொல்லுகிற ஆவி வெளியே போகணும். ஒருக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப நம்மளை கேட்டேன்னா, உங்ககிட்ட எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கதான் செய்யுது. சின்ன சின்ன தவறுகள் இருக்கதான் செய்யுது. ஆனா யாருக்கு ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். ஒரு சின்ன தவறு பெரிய அழிவை கொண்டு வரும். இது சொல்லும் போது என் கண்கள் காணப்படுற எழுத்து, ஸ்பிரிட்ல பாக்குற எழுத்து சொல்றா, இங்க இருக்க நிறைய பேருக்கு என்ன இருக்காங்கன்னா, கீழ்ப்படியாமை ஆவி இருக்கிறது. என்ன ஆவி இருக்கிறது? கிட்ட வந்துட்டானா அப்படின்னு சொல்லல. ஆமா, என்னை பார்த்து, உங்களை பார்த்து, நம்மை பார்த்து கதை சொல்றாரு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கீழ்ப்படியாமை இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கு? சொல்லவே மாட்டேங்குது. நீங்க எல்லாம் பார்த்தா, நீங்க பாக்கிறது பார்த்தா, பிரதர் நீங்க ஒன்றிதான் கீழ்ப்படியாம மாத்துறது, நாங்க எல்லாம் நல்லா கீழ்ப்படியாம மாதிரி கண்டுக்கிறீங்களா? சின்ன சில விஷயத்த நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பாருங்க, ஒரு சின்ன விஷயத்த நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியலன்னா அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். எனக்கும் ஆபத்து கொண்டு வரும், என் கூட இருக்கிறவங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். பைபிள்ல யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எங்க போய் சொன்னாரு? துபாய் போய் சொன்னாரு. எங்க போய் சொன்னாரு? நினிவே பட்டணத்துக்கு போய் சொன்னாரு. ஆனா யோனா தீர்க்கதரிசி என்ன பிளான் பண்ணாரு? தர்ஷிஷுக்கு போயிடலான்ட்டு. அவரு ஆண்டவர் சொன்னாரு, நீ அமெரிக்காவுக்கு போறான்னா அவர் என்ன பண்றாரு? பாகிஸ்தான் தான் நான் போறேன்னு சொன்னாரு. அப்படின்னு ஏன் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சுக்கிறேன். ஆனா பைபிள்ல நினிவே பட்டணத்துக்கு போ, அங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை நான் பார்த்திருக்கிறேன், நீ அவங்க பாவத்தை கொடுத்து கண்டித்து உடனே அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் கர்த்தர் பேசுறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? பயந்துட்டு ஆண்டவர் சொன்ன சொல்ல கேட்டுட்டு அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியல. யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியல? எல்லாருமே பேசணும். யார் சொல்ல கீழ்ப்படியல? இப்ப நான் பேசிக்கிறது யார் வார்த்தை? ஏசப்பா வார்த்தை. அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா என்ன நடந்துச்சு? கப்பல்ல சேதத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. பயங்கரமான அலை வருது, புயல் வருது. பார்த்தா இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? இருந்த பொருளை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடைசி யோனாவுல என்ன பண்ணாரு? சீட்டு எழுதி போட்டாங்க. பேரு யோனா பேர்ல விழுது. ஆமா, யாரு திருட, யாரு மாட்டிக்கிட்டாரு? யோனா. லாஸ்ட் யோனாவை தூக்கி போட்டாங்க. லாஸ்ட் என்ன நடந்துச்சு? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளதான் போனார். யோனாவுக்கு ஆபத்து, படகுக்கு ஆபத்து, படகுல இருந்தவர்களுக்கு ஆபத்து. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, படகுக்கு ஆபத்து, படகுக்கு உள்ள இருந்தவர்களுக்கு ஆபத்து, காரணம் முக்கிய நபருக்கும் ஆபத்து. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க படகுல இருக்கிறவங்களா அல்லது படகா அல்லது யோனா? அக்கா மாதிரி சொல்றாங்க யோனா. மத்தவங்க நீங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நாங்க படகுல இல்ல பிரதர், படகுக்குள்ள இருக்கிற கரையில இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? இயேசுவின் நாமத்தை சொல்ற ஒரு சின்ன கீழ்ப்படியாம சார், ஒரு சின்ன கீழ்ப்படியாம பெரிய அழிவு கொண்டு வந்துச்சு. அதனால ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். 2வது பெத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். 3வது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். 4வது நமக்கு வயதில் முதிர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க யார் கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு, பெற்றோருக்கு, ஊழியக்காரர்களுக்கு, எல்டர்ஸ் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன பண்ணணும்? இந்த 4க்கு கீழ்ப்படிந்து ஆகணும். கீழ்ப்படியணும். ஒரு ஊழியக்காரருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும்.
ஒரு பெற்றவனுடைய தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு பசங்க என்ன பண்ணும்? கீழ்பட்டு சொல்றதெல்லாம் நான் தான் கேட்கறது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பெற்றவங்க நல்லா கனம் பண்ணும். ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு ரகசியம், நிறைய ரகசியம், ஒரு முக்கியமான ரகசியம், அப்பா அம்மா நல்லா வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு ஆயுசு கூடிக்கிட்டே இருக்கும். சின்ன பசங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா அம்மாவை காயப்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க ஆயுசு கெட்டியா இருக்கும். அல்லேலூயா. ஆயுசு ஆயுசு கெட்டியா இருக்கும். அப்பா அம்மா நல்லா பிரியப்படுத்துறது என்ன பண்ணும்? இது கர்த்தர் வேதத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பந்தியிலே நாம் நுழையும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பந்தியில் நுழைந்து ஆண்டவர் தருகிற நன்மைகள், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். சிலுவையை கம்ப்ளீட்டா அறைந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. ஆனா பவுல் சொல்றாரு ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அடிக்கடி என்ன பண்றேன்? அதே காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்றாரு. ஆனா செய்கிறது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இந்த சரீரத்தை பத்தி, மாம்சத்தை பத்தி அவர் சொல்றாரு. அதே போல் பலன் அடைஞ்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய நடத்தைகளில் பரிசுத்தம் காணப்படணும். அப்ப சிலுவையில் அறையப்படணும் என்னன்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிடணும். பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும். 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அதாவது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் யாரு? பரிசுத்தம் உள்ளவன். அவன் பரிசுத்தவான். அவன் சிந்தையிலே, கண்களிலே, இருதயத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே அவன் பரிசுத்தம் உள்ளவனை மாறிவிடுகிறார். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போது நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். 16 வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் யாரு? பரிசுத்தம் உள்ளவன். நம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மத்தேயு 5:8 வாசிக்கும் பொழுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரு? சிலுவையில் அறையப்பட்டவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எவைகளில் பரிசுத்தமாக இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மத்தியிலே, ஜனங்களுக்கு முன்பாக நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். 6 காரியத்துல be an example. 6 விஷயத்துல be an example. 6 காரியத்துல நீங்களும் நானும் முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அங்க வாசிக்கும் 1 தீமோத்தேயு 4:12 6 காரியத்துல நம்ம முன்மாதிரி இருக்கணும். வாசிக்கலாம். பைபிள் வாசிக்கிறேன் பாருங்க. உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசைக்க பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், அண்டர்லைன் பண்ணுங்க, வார்த்தையிலும், நடக்கையிலும், 2வது, 3வது அன்பிலும், 4வது ஆவியிலும், 5வது விசுவாசத்திலும், 6வது கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா அன்று சொல்றாரு. வார்த்தை, நடக்க, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இவைகளில் நம்ம என்ன இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவராய் முன்மாதிரியாக எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தையில பரிசுத்தமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தையில நம்ம என்ன இருக்கணும்? எக்ஸாம்பிளா இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிள், நம்ம பேசும்போது மற்றவங்க நம்ம பற்றி சொல்லணும், அவங்க வார்த்தையில பரிசுத்தமா இருக்கிறாங்க சொல்லி. நம்முடைய நடக்கை, நம்முடைய குணங்கள், சுபாவங்கள், செயல்களிலே நாம் ஜனங்களுக்கு மத்தியிலே, விசுவாசிகளுக்கு மத்தியிலே எக்ஸாம்பிளா இருக்கணும், மாதிரியா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். அன்பு காட்டுறதுல முன்மாதிரியா இருக்கணும். நம்ம பரிசுத்தத்துல முன்மாதிரியா இருக்கணும். கற்பில முன்மாதிரியா இருக்கணும். விசுவாசத்துல நம்ம முன்மாதிரியா இருக்கணும் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் தேவை. சில காரியத்தை விட்டு வெளியே வர முடியல. ஒரு காரியத்தை அடிக்டா இருக்கிறோமா?
அந்த அடிக்ஷன்ல இருந்து ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் அடிக்டா இருக்க ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, இதுல இருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே சொல்லி கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்கணும். வேதத்துக்கு முதலிடம், முக்கியத்துவம், மரியாதை, ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் இந்த பைபிள் நம்ம கொடுக்கலன்னா நம்ம பாவிகளா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் கூட பேசுகிறார், ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் சிலுவையில் அறையப்படணும், ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் அனுதினமும் சிலுவையில் அறையப்படணும். படுக்கைக்கு போவதற்கு முன்பாக அந்த நாள் முழுவதும் நான் என்ன செய்தேன், எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் நான் சரியா இருந்தேனா, நான் யூஸ் பண்ணக்கூடிய செல்போன்ல சரியா இருந்தேனா, நான் பார்க்கக்கூடிய காட்சிகளில் சரியா இருந்தேனா, நான் பேசுகிற வார்த்தையில் சரியா இருந்தேனா, யாருக்கு விரோதமா பேசிட்டேனா, யாரை புண்படுத்தினவன் யோசித்து பார்க்கணும். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் அவன் கபட இருதயம் இல்லாதவன், கபடமில்லாத இருதயம் கொடுக்கப்படுது. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கபடமில்லாத இருதயம் கொடுக்கப்படுது. கர்த்தருடைய பந்தியில் நுழைவதற்கு முன்பாக எப்படி அந்த பந்தி எடுக்கணும்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவங்க எல்லாருமே சபைகளிலே அனுதினமும் தரித்திருந்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:46, அப்போஸ்தலர் 2:46 பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. எங்க தரித்திருந்தாங்க? எல்லாருமே சொல்லுங்க. விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் எங்க தரித்திருந்தார்கள்? எப்போ? சத்தமா சொல்லுங்க. டெய்லி. இப்ப நம்ம டெய்லி சர்ச் போட முடியாது, ஆனா நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் ஆண்டவருடைய ஆலயத்தோடு கனெக்டா இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்தோடு நம்ம ஸ்பிரிட் உள்ளான மனுஷன் ஆலயத்துல கனெக்டா இருக்கணும். தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மா கனெக்டா இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில கனெக்டா இருக்கணும், சபையின் உபதேசத்துல கனெக்டா இருக்கணும், டெய்லி கொடுக்கப்படுகிற வார்த்தைகளில் கனெக்டா இருக்கணும். டெய்லி காலம் வாக்குத்தத்த வசனம் அனுப்புறாங்க. சுனிதத்தை வச்சு மனைவி தமிழ் அனுப்பிச்சு அவங்க மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. டெய்லி வாக்குத்தத்த வசனம் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அப்புறம் சர்ச் குரூப்ல இருக்கும். நீங்களும் கூட அந்த வாக்குத்தத்தத்தை உங்க குரூப்ல போடலாம், ஸ்டேட்டஸ்ல போடலாம். யாருக்கும் ஒருத்தர் ஹிந்தி படிக்கிறவங்க அதை படிச்சு லைக் கொடுக்குறாங்க, நிறைய பேர் தொடர்படுறாங்க, ஆமென்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. சில வார்த்தைகள் ஒருத்தர் தொழில யாருக்கு எந்த வார்த்தை தொட தெரியாது. அதனால டெய்லி அதிகம் காலையில என்ன பண்ணுங்க, ஒரு 9 மணிக்குள்ளேயே அந்த வசனத்தை அனுப்பிச்சு விட்டுட்டா, இப்ப நைட்டு 1 மணிக்கு அனுப்பும்போது யாரும் பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா காலையில அனுப்பும்போது சுறுசுறுப்பா இருக்காங்க. எல்லாரும் யூஸ் பண்ணி காலையில் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு டிராவல்லையோ எங்கேயோ பார்த்துட்டு போவாங்க. அந்த வசனம் பார்க்கும்போது அவங்களுக்கு தொடர்படும். காலையில கூட வசனம் அனுப்பும்போது டே போட்டுட்டு டே 32 மிராக்கல் அடுத்த டேட் போடுங்க. டேட் ஏன்னா அந்த ஏன் அந்த டேட்னு சொல்றா, எந்த டேட்ல கர்த்தர் திடீர்னு ஒரு மனுஷனோட பேசினாங்கன்னா டே 32 அப்படின்னு சொல்லும்போது டே வந்துருவாங்க, டேட் வந்துருவாங்க. ஆனா அந்த ஒரு டேட்ல திடீர்னு ஒரு வார்த்தை தொடும்போது அவங்க சாதனை வரைக்கும் இந்த நாள்ல இந்த டேட்ல கர்த்தர் என்ன பேசினாங்க. அல்லேலூயா. அதனால நான் ஒரு சொல்லிடுவேன், டே 32 மிராக்கல் பண்ணா டே, அதுக்கு வசனம் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கும் சில தொடுது, எரிய தொடுது, முள்ளி தொடும், அந்த வார்த்தை நம்மோடு பேசும். சார் இந்த இப்போ அனுதினமா ஆலயத்துல தரித்திருந்தா என்ன அர்த்தம்? தேடி கொடுக்கப்படுகிற அதிகாலை ஜெபங்கள், தேடி அனுப்புகிற வசனங்கள், ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவருடைய வசனம் ஆலயத்தின் மூலமா சமீபமா வரும்போது அந்த வார்த்தைகளோட கனெக்ட் ஆக பரிசுத்தமா இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப பந்தியில நுழைய வந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கும் எடுத்தவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருத்தம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தை அனுதினமும் தரித்திருந்தார்கள். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன், சீஷனா இருக்கிற ஒரு மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், சிலுவை சுமக்கிறான், சிலுவைக்கு பின் செல்கிறான். அந்த சிலுவையில் அறையப்படுகிற சீஷனா இருக்கிறவன் அவன் தேவனுடைய ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருக்கிறான். நான் சொல்றேன் தனியா இருந்தா ஏதாவது ஒரு தப்புல விழுந்துடுவோம். ஆனா கூட்டத்தோடு இருந்தா தவறு விட முடியாது. இயேசுவோடு தனிக்கிறதா ரைட். மற்ற எந்த நேரத்தில் தனித்து இருக்கக்கூடாது. நம்ம கூட பிள்ளைகள், பெற்றோர்கள், நம்ம குடும்ப உறவு, நம்முடைய சபை,
ஸோ அந்த வார்த்தையோட ஒரு கனெக்டிவிட்டியில் நம்ம இருக்கணும். பாருங்க, தாவீது பெரிய ராஜா தான், யுத்தம் பண்ணினவர் தான், ஜெயிச்சவர் தான். கோலியாத்தை ஒரே கல்ல அடிச்சு அவருடைய பட்டயத்தை வெட்டினவர் தான். ஆனா யுத்தத்துக்கு எல்லா நேரத்திலும் தேவனுடைய ஆலோசனை கேட்பார். யுத்தத்துக்கு போட்டாண்டவரே போகக்கூடாதா, எல்லாத்துக்கும் அவருக்கு பர்மிஷன் வாங்கி தான் அவர் வந்து யுத்தத்துக்கு போவார். ஆனா குறிப்பிட்ட ஒரு யுத்தத்திற்கு அவர் போகல, எல்லாரும் அனுப்பிச்சாரு. இவர் போல, யுத்தத்துக்கு போல, எல்லாரும் அனுப்பிச்சிட்டாரு. எல்லாரும் அனுப்பிட்ட பிறகு அவர் மொட்டை மாடியில தனியா இருக்கிறார். மொட்டை மாடியில தனியா வாக் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த வாக் பண்ற நேரத்தில் தான் அந்த பெத்ஷெபான்னு சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணும்போது அவர் பார்த்துட்டாரு. பாவத்தில் ஆபாசத்துல விழுந்து போயிட்டாரு. அவர் விபச்சாரத்தில் விழுந்து போயிட்டாரு. சரி, இதுக்கு காரணம் அவர் தவறு பண்ணதுக்கு விழுந்து போனது காரணம் அவர் வந்து ஒண்ணு தேவனோட அந்த நேரத்தில் கனெக்டா இருக்கல, வார்த்தையோட அந்த நேரத்தில் கனெக்டா இருக்கல, ஆண்டோட ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படியல, ஆண்டோட ஆலோசனை அவர் கேட்கல, கூட்டத்தோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகல, அவர் தனித்து இருந்தார். நான் என்ன சொல்றேன், தனிமையா இருந்தாலும் மாம்சத்துல நடக்கக்கூடாது. தனித்து இருந்தாலும் வேதத்தோடு, ஜபத்தோடு, உபவாசத்தோடு நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல அட்லீஸ்ட் குடும்பமா ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிடும், குடும்பமா சாப்பிடும். இப்ப நம்ம சந்தோஷப்படுற ஒரு வேலைக்கு போகும்போது தூரமா இருப்பாரு, தங்கச்சி இங்க இருக்கும், சாப்பிடுறது வேற யாரும் அந்த மாதிரி தெரியுங்களா? ஒருவேளை வேலைக்கு போட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அதை அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு தூரமாக இருந்தால் கூட ஒரு நேரம் நீங்கள் பிளான் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம குடும்பமாக சாப்பிட்றதுக்கு. ஆனால் அது ஒரு அன்பு இருக்கு பாருங்க. அதே மாதிரி விசாரிப்பு கண்டிப்பாக வேணும். டெய்லி வந்து அதாவது கணவன் வந்து பேசணும், கணவன் வந்து டெய்லி பேசணும். பேச பேச அந்த அன்பு பெறும், பேச பேச அந்த அன்பு பெறும். பேசாமல் இருக்கிறது கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி அட்லீஸ்ட் மனைவி சில பிரச்சனை வரும். ஆரம்பத்தில் இருக்க பிரச்சனை வரும்போது அவங்க 2 நாள் மூச்சு தூக்குவோம். நீங்களும் தூக்கத்தான், யாருமே தூக்கலையா? யாருமே மூச்சு தூக்கலையா? நாங்கள் மாத்திரம் தூக்க மாதிரி இதே தூக்கி ஆசைலாம் எங்கேயே சொல்லிக்கிறீங்க. இயேசுவி நாமத்தில் சொல்றேன். நாங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல எதனா ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கொஞ்சம் மூச்சு தூக்கிறோம், நாம கொஞ்சம் மூச்சு தூக்கிறோம், ஸ்டார்டிங் பேசிக்க மாட்டோம். நாம பண்ற பெரிய தப்பு நடக்கும் அதுதான். சொல்ற பாருங்க, என்னத்தான் மூச்சு தூக்கிறோம் மாற்ற முடியாது, ஆனா ஐஸ் வச்சு மாத்திடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னதான் பேசுறத கூட அந்த படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி போனை பண்ணி ஒப்புராயிடும். அல்லேலூயா. நாம பண்றது தெரியுமா? அப்பதான் உபவாச ஜபம் வரும். நீங்க மூஞ்சி தூக்கிறது அப்புறம் ஜபம் கேட்கவே மாட்டாங்க. அந்த ஜபத்தை ஆண்டு கேட்க நீங்க சத்தமா சொல்றேன், ஆண்டு கேட்க மாட்டேன். அப்ப என்ன சொல்ற, ஒப்புரவாகிறதுக்கு ஒரு வழியை கத்துல சொல்றார். சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்பாகவே ஒப்புரவாயிடும். அந்த மாதிரி இப்ப நாங்களே என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இயேசு நான் அப்பதான் வந்து அந்த மாதிரி, ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை சொல்ல அந்த ஸ்பாட்ல பேசிடணும், அந்த ஸ்பாட்லயே பேசின ப்ராப்ளம் சால்வ் சார். பேசணும், பக்கத்துல சொல்ல பேசணும். அதான் கல்யாணம் ஆனவங்க தான் சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆனவங்க யார்கிட்ட பேசுறாங்க? திருமணம் ஆன ஹஸ்பண்ட் வைஃப் தான் சொல்லிக்கிற வார்த்தை. பிரச்சனை இருக்க டேரக்டா ட்ரீட் பண்ணிக்கிறோம். அது விட்டு 3ஆம் நபர் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. 3ஆம் நபர் உள்ள வந்தாலே போச்சு, பிரச்சனை ஜாஸ்தி. அந்த மாதிரி அப்ப என்ன சொல்ற, இந்த கண்பான ஒப்புரவாயிடும். ஏதாவது அது சென்டிமெண்ட்ல பேசி ஒரு என்ன பண்ணும், ஒப்புரவாயிட்டு பாருங்க. சொல்ற தேவட ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவட ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். இதை நமக்கு முந்த நேரத்தை எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. முந்த நேரத்து நைட்டு என்ன பண்ணி நம்ம உடம்பு சரியில்லை, அவங்க சரியாக பலவீனம் ஆயிட்டாரு. நைட்டு நானே இந்த மாதிரி அவங்க என் மனைவி வந்து ஏன்னா அம்மா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்க தான், நான் இல்லை. என் மனைவியில எங்க அம்மா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது நம்ம சொல்லி ஆகணும். அதனால அவங்க சரீரத்தை கொடுத்த அக்கறை அவங்களுக்கு ரொம்ப அதிகம். எனக்கு மனசுல பதட்டம் வர்றதுக்கு நான் எதுவும் பேசுறது. ஆனா அன்னைக்கு நைட்டு பார்த்தாங்கன்னா எங்க அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு என் வைஃப் முடியல, என்கிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா எப்பவுமே என்ன வந்து அவங்க தைரியமா பேசுறோமோ, நான் ஒருவேளை சோர்ந்து மாம்சத்துல இருந்தா நான் பேசிட்டேன்னா
கவலையில யோசனையில ஒரு பலவீனத்தை பத்தி நான் பேசினா அதை கடிந்து கொண்டு எச்சரித்து பேசுறாங்க என்னகிட்ட. ஆனா அன்னைக்கு எங்க அம்மாவுடைய சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அவங்களே வந்து கொஞ்சம் அந்த பாதிப்புக்குள் போயிட்டாங்க. மனசுல விட அவர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு நான் என்ன வார்த்தை 1ஆம் தேதி நேற்று வார்த்தை கொடுக்கணும். முன்னேற்று நடந்த சம்பவம் அவங்க சொல்றாங்க என்கிட்ட பேசும்போது சொல்லும்போது அம்மா ஒழுங்கு சொல்ல பயமாக்குது. நான் என்ன சொல்றேன் ஆண்டோடைய வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை பேசுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கூட இருந்து கவனிக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்க அந்த அக்கறையில பேசப்பட்டது, பாசத்தில் பேசப்பட்டது. ஆனா நானும் வார்த்தையில் பேசினேன். அல்லேலூயா. எது பெருசுங்க இல்லை, ரெண்டுமே பெருசுதான். இந்த வீட்டுல சாப்பாடு கிடைக்காது இல்ல அப்படி நீங்க இருக்கிறீங்களா அப்படி இல்லை. அப்போ அவங்க அக்கறையோடு பேசினாங்க, நான் வார்த்தையோடு பேசினேன், வார்த்தை வைத்து பேசினேன். அப்ப என்ன சொல்றேன்னா சில விஷயத்துக்கு அப்பப்போ சால்வ் பண்ணிடும். இது ரொம்ப நல்லது. சரி, அப்படி ஏன்னா நம்ம பந்தி எடுக்கணும் இல்லையா, பந்தி எடுத்து எதுவுமே தடை வரக்கூடாது. அப்போ அனுதினமும் தேவனுடைய ஆலயத்துல தரித்திருந்து, அப்போ நம்முடைய மனசு கர்த்தரோடு கர்த்தருடைய சமூகத்துல தரித்து இருக்க வேண்டும். ஆண்டோடைய ஆலயம் அவருடைய பிரசனத்துல தரித்து இருக்கணும். நம்மோடு பேசுற அடுத்து நல்லா புரிந்து கொள்ளணும். வீடுகளோடு அப்பம் விட்டு அவங்க எப்படி போஜனம் பண்ணாங்க பாருங்க. அதான் அவங்க சொன்ன டெய்லி அட்லீஸ்ட் சேர்ந்து சாப்பிடணும். அங்க பாருங்க வாசிக்கும் போது மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. மகிழ்ச்சியோடு, இரண்டாவது கபடமில்லாத இருதயத்தோடு. எல்லாருமே சொல்லுங்க மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு. நமக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி வேணும், கபடமில்லாத இருதயம் வேணும். கபடமில்லாத இருதயம்னா என்ன? என்ன கபடமில்லாத இருதயம்னா என்ன? நீங்க எல்லாம் ஒரு சொல்லுங்க. கபடமில்லாத இருதயம் யாரும் சரியா சொன்னாங்க. கபடமில்லாத இருதயம் என்னன்னு கேட்டா அதான் நான் சொல்ல வரேன். அவன் சொல்றாரு என்னுடைய கையே அதுக்கு பதிலாக தின்சி நேரம் கேட்க முடியாது. கபடம் இல்லாம இருந்த என்ன அர்த்தம்னா நீங்க தின்சி மாதிரி மாறிடுன்னு அர்த்தம். அப்படின்னா குழந்தைய போல மாறிடும். பக்கத்தை பார்த்து உங்க முகத்தை பார்த்தாலே சின்ன சிறு குழந்தை மாதிரியே இருக்கு. நிஜமாமா நிஜமாமா ஸ்ட்ரெஸ்ஸே சொன்னா நான் ஒத்துக்கிறேன், டிப்ஸே சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன சொன்னா ஒத்துக்கிறேன். அதுக்குள்ளேயும் சரி இன்னைக்கு ஒரு சீக்கிரம் நான் சொல்லித்தரேன். வீட்டுக்கு போன உடனே அட்லீஸ்ட் ஒரு 3 முறை மனைவி மாறுங்க உங்க ஹஸ்பண்டை பார்த்து, ஏதோ உங்களை பார்த்தா குழந்தை மாதிரியே தெரியும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி கணவன்மார்கள் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 முறை வீட்டுல உங்க மனைவியை பார்த்து உங்களை பார்த்தா ஏமா பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 3 வாட்டி சொல்லி பாருங்க. 3 வாட்டி எப்படிதான் போய் சொல்ல முடியும்? நான் சொல்லி கொடுத்தேன் நீங்க சொல்லி கொடுத்தீங்க போய் சொல்ல கூடாதுன்னு சொல்லி. அப்ப நாங்களும் போய் சொல்லலாம். இல்ல இப்படி மாத்துறீங்க இல்ல அப்படி இந்திய பிரசங்கம் பண்றாரு. அதனால இந்த வார்த்தை இப்படி மாத்துங்க. ஏங்க குழந்தை மாதிரி இருக்கவே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொல்லி சொல்ல பாருங்க. எனக்கு சமீபத்தில் என்கிட்ட வந்த ஒரு சொல்லி ஆகணும். கெஞ்சதுனால வருகிற மாற்றத்தை விட கொஞ்சம் நாள் வருகிற மாற்றமே ஆசைப்படுறாரு. கெஞ்சி கெஞ்சி வர்ற ஆசீர்வாதத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய ஆசீர்வாதம் தோணுங்க அப்படின்னு அன்பு.
the spirit of love. அப்படின்னு என்ன சொல்ற? அதுல நிறுத்திட்டு எங்கோ அப்படின்னு பேசும். சனி நாய பேய எல்லாம் பாருங்க. சில பாகிஸ்தான் ஆமி சில ஆவி நமக்குள் வரும்போது பாகிஸ்தான் நல்லவங்களும் இருக்கிறாங்க. சில ஆவி நமக்குள் வரும்போது நம்ம யாரையும் நம்ம பேசுறோம். ஆனா இன்னைக்கு ஒரு பிளான். அதே மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, சின்ன பசங்க உங்க அப்பா அம்மா பார்த்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு டாடி அம்மி உங்களை பார்த்து குழந்தை மாதிரியே இருக்குன்னு சொல்லி பாருங்க. சொல்லுங்க மாறிடும். என்ன சொல்றீங்க? உண்மையே சொல்ல மாட்டான். சொல்லி பாரு. அதே மாதிரி உண்மையா சொல்றேங்க. இப்போ போன வாரம் அது முந்தின வாரத்துல எனக்குள்ள வந்து ஒரு பாட்டு, கெஞ்சி கெஞ்சி அது ஒரு வகை, கொஞ்சி கொஞ்சி அது ஒரு வகை. அல்லேலூயா. கெஞ்சி கொஞ்சி ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்படின்னு சொல்றேன்னா அழுதுகிட்டே மூக்கொழிக்கிட்டே சாதிக்கிறது நிறுத்திட்டு, அழுதுகிட்டே மூக்கொழிக்கிட்டே சாதிக்கிறத நிறுத்திடுங்க, அன்போடு சாதிச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பண்றீங்க. ஆமா, நீங்க அன்பா இருந்து பாருங்க. எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க ஒரு வீட்டுக்குள்ள அன்பு இருக்கு. அன்பு வேணும்னு ஆமென் சொல்லுங்க. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ வருதுமா? ஆண்டோடைய அன்பு நம்ம வீட்டுக்குள்ள ஊறி இருந்தா, ஆண்டோடைய அன்பு நம்ம வீட்டுக்குள் நிலைத்து இருந்தா, ஆண்டோடைய அன்பு நம்ம வீட்டுக்குள்ள வெளிப்பட்டா கண்டிப்பா சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். எங்க வீட்டுல திருடு போச்சு சார், 4 லட்சம் ரூபாய் கிட்ட காணும். ஆனா சந்தோஷமா இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு புது பெலன். ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், 4 கோடி கொடுத்து அவர் ஆயிட்டோம். நீங்க சொல்ற ஆமென்ல காசு போட்டுட்டு இருக்கோம். என் தங்கச்சி சொல்லிட்டாங்க. ஆமா ஆமென், I receive in the name of Jesus. ஏன் சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வந்தேன், எதுக்கோ சொல்ல வந்தேன், எதுக்கு சொல்ல வந்தது நான் சொல்றேன். அன்பு பொருளுக்கு சகல நன்மைகள் நடக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கடவுள் அன்பு செலுத்தணும். இரண்டாவது நம்ம வீட்டுக்குள் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரும் அன்பு செலுத்தணும். மூணாவது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒருவர் இயேசு எப்படி அன்பா இருக்கார், ஒருவரில் ஒருவர் அன்பா, இயேசப்பா எப்படி அன்பா இருக்கார் அப்படிதான் அன்பா இருக்கார். ஹாய் பாய் அப்பா யூ சாத்தியா வேண்டாம், சாத்தியான்னு போயிட்டு அப்புறம் எங்கேயோ போய் முடிஞ்சிடாது. வேண்டாம், அது எங்கேயோ போயிடும். இன்ஸ்டாகிராம் கண்ட குப்பையெல்லாம் உள்ள இருக்கு. யாரோ ஒரு பாஸ்டர், வயசான ஒரு பாஸ்டர் முன்னேற்ற ஜிபிஎஸ் ராபின் சொல்லி ஒரு பேசி இந்த டிவியில அது சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பாஸ்டர் வந்து பேஸ்புக் அப்படியே நோடி இருந்தாரா. என்ன பாஸ்டர் பண்ணீங்க? இல்ல என்னுடைய பழைய ஃப்ரெண்டுகளை தேடிங்க, பைபிள் படிக்கிறதுக்கே நேரம் இல்ல, பழைய ஃப்ரெண்டுகள். நான் சொல்றேன், பழைய ஆவி உங்களை பாதத்துக்கு கொண்டு போய் விட்டுறான். அதான் நல்ல வேலை இன்னி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு தெரியல. கழுத்துல போடுற செயின் கிராம் தான் எனக்கு தெரியும், காதை போடுற கிராம் தான் எனக்கு தெரியும், கையில போடுற கிராம் தெரியும். அது விட்டுட்டு வேற எந்த கிராம் எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம் என்ன கிராமு? இன்ஸ்டாகிராம், யூடியூப், பேஸ்புக் இதெல்லாம் சொல்லும்போது சில பிரச்சனைகள் வரும். அதனால வெளியே வந்து ஒரே ஒரு ரகசியம் தெரியுமா? சுவிட்ச் ஆஃப் முடிய மாட்டேங்குது, வெட்டிடு. சுவிட்ச் ஆஃப் பண்ண வெட்டிடு. ஆனா ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க, ஆசீர்வாதம் வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு, அல்லேலூயா, மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு பந்தியிலே நுழையணும். சிலுவையில் அறையப்பட்டவன் கபடமில்லாத இருதயம் உள்ளவனாய் மாறி விடுகிறான். அவனுக்கு அப்படின்னா கபடம் நடத்தினா கள்ள கபடி இல்லாமல் அப்படின்னு சொல்றது, குழந்தைய போல குழந்தை போல. குழந்தைக்கு என்ன தெரியாது? இப்ப இருக்கிற சில 5 வயது தாண்டி எல்லாம் தெரிஞ்சது எல்லாமே. ஆனா சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. காவல் தெரியுமா? தெரியாது. போய் பேச தெரியுமா? தெரியாது. ஆனா என் பொண்ணு பேச எல்லாம் தெரியும். சொல்றேன், பாவமே எனக்கு தெரியாது, பொய்யுமே எனக்கு தெரியாது, கசப்பு மூஞ்சி தூக்கம் தெரியவே தெரியாது. பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியவே பக்கத்துல தெரியவே தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். உண்மையை சொல்றேன், அப்படியே கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படின்னு என்ன தெரியுமா?
எதையும் தாங்கும் இருதயம், எதையும் தாங்கும் இதயம் அப்படி உள்ளவங்க நம்ம மாறணும். சின்னஞ்சிறு பிள்ளைகளாக கள்ள கபடம் இல்லாம. ஆனா இந்த கபடம் இல்லாத இருதயம், கபடம் இல்லாத என்று சொல்லி பைபிள்ல யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்குன்றதை விட அது மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பக்கம். கபடம் இல்லாததை பத்தி ஒரு பறவை சொல்லப்பட்டது. பக்கத்துல நீங்க புறாவா இருந்தா பந்திக்குள்ள வரலாம், காக்காவா இருந்தா காக்கா கத்தி போயிடுச்சு. சொல்றது புறாவா இருந்தா பந்திக்குள்ள வராதுன்னா புறாவான என்ன அர்த்தம்? கபடம் இல்லாத இருதயம் புறா. அப்ப கபடம் இல்லாத கசப்பு, கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, பகை, சண்டை இதெல்லாம் இல்லாம கர்த்தருடைய பந்தியில் நுழைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதம் தந்த ஒரு வார்த்தைகள். ஆகவே கர்த்தருடைய பந்தியில் நுழைவுடைய தேவ பிள்ளைகள் புறாவா பந்திக்குள்ள வரணும், காக்காவா பந்தியில வராதீர்கள். கர்த்தருடைய பந்தியிலே புறாவா காக்காவா வராதீர்கள். அல்லேலூயா. புரியுது சொல்றது. ஆனா காக்காவா செயல்படும் போது எலியாவின் வாழ்க்கை காக்கா செயல்பட்டு அப்படி காக்காவை செயல்படுறது. ஆனா கர்த்தருடைய சபையில கான் கத்தாம கத்திட்டு வரணும். நமக்கு கபடம் இல்லாத இருதயம். கூப்பிட என்ன அர்த்தம்? கபடம் இல்லாத இருதயம். புறா எப்படி கத்தங்க? குயங்கத கூப்பு கத்தம், புறா எப்படி கத்தம்? சரி, அது எப்படின்னா கத்தின்னு போனாங்க நம்பிக்கிறாங்களா? நான் சொல்றேன், புறா எப்படி கத்தனா கபடம் இல்லாத இருதயமாய் இருக்கும் அப்படிதான் கத்தம். கபடம் இல்லாத இருதயத்தோடு கோபம், எரிச்சல், கசப்பு, முறுமுறுப்பு, பகை, சண்டை, விரோதம், அப்புறம் என்ன சொல்லலாம்? எல்லாமே சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்க போற முழுகாம கண்ணை வச்சு என்ன நடக்கும்? பக்கத்துல சாப்பாட்டில் இருக்க வேண்டிய மிளகா, சாப்பாட்டில் இருக்க வேண்டிய மிளகாய் கண்ணிலும் நாவிலும் வரக்கூடாது. புரிஞ்சு சொல்லுது? ஆமா, மிளகாய் கண்ணில் வந்துடக்கூடாது. கண்ணை எரிச்சல் யாருமே கண் எரிச்சல் வந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு பந்தியில் நுழைய ஆசீர்வாதம். 3 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு, அமிர்தமும் ஆலயத்தில் தரித்திருக்கணும். 2வது, வீடுகள் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கணும். 3வது, கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணணும். மகிழ்ச்சியோடு சாப்பிடணும். இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய சாப்பாடு இருக்கு. முடிச்ச உடனே மகள் சொல்லிவிட்டார் ஏஞ்சல், சரீரத்துக்கான சாப்பாடு, சரீரத்துக்கான உணவிற்கு மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமா சாப்பிட்டு நம்ம போவோம். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை முடிச்சிடலாம். கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு தெளிவா பேசினாரு. போகும்போது இது யோசனை பண்ணிக்கங்க. அனுதினமும் என் மைண்ட் ஹார்ட் ஆனந்தோடு இருக்கணும். 2வது, மகிழ்ச்சியான இதயத்தோடு பந்தியிலே நுழையணும். கபடமில்லாத கர்த்தருடைய பந்தியில பிரவேசித்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளும். சிலுவையில் அறையப்பட்டவன் ஆலயத்தில் தரித்திருப்பார். சிலுவையில் அறையப்பட்டவன் மகிழ்ச்சியான இருதயத்தோடு கர்த்தருடைய போஜனத்தில் வருகிறார். சிலுவையில் அறையப்பட்டவன் கபடமில்லாத இருதயத்தோடு செயல்படுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசினார். ஞானசனம் என்ன நீங்க செய்து மறுபடியும் கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கேட்ட பிறகு இன்னும் என்னெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஞானசனத்துக்குரிய பிள்ளைகள் கேட்கலாம். ஓப்பனா பேசலாம். நீங்க வந்து மாஸ்டர் நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க ஒண்ணு நினைக்கிறது. உங்களுக்கு என்ன மனசு டவுட் இருந்தாலும் ஓப்பனா நீங்க கேட்கலாம். அது கேட்ட பதிலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு சொல்லுவேன். அதை கேட்டு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தருடைய ஞானசனத்திலும் கர்த்தருடைய பந்தியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு அதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.